நேத்து நைட்டே என் தம்பி ஊர்லேருந்து வந்துட்டான். காலைல எங்க அம்மா எழுப்பி போய் கறி எடுத்துட்டு வா பையன் வந்திருக்கான்லன்ட்டாங்க. துரைக்கு கறி கேட்குதுன்னு சொல்லிட்டு அவனையே டிரைவரா இழுத்துட்டு கறி கடைக்கு போய் கறிலாம் எடுத்து குடுத்துட்டேன். எங்க அம்மா வந்து காலைல பிரியாணி என் பையனுக்கு பண்ணி குடுத்துட்டு, மதியம் நான் லஞ்ச் மட்டன் பண்ணிடுறேன் அப்டின்னேன். அது ஏம்மான்னு கேட்டா, உன்ன நம்பிலாம் மட்டன் தர முடியாதுன்ட்டாங்க. என்ன ஒரு அவமானம்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ண போனேன். நான் எப்படி பிரியாணி பண்ணாலும் வந்துட்டு தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். ஆனா தொன்ன பிரியாணி மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா வருமா, அதை நம்பி பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். என் தம்பி பசிக்குதுன்னு கிச்சனில் ஊட்டிட்டு இருந்தான். என்னடா வேணும் அப்படின்னா, பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுக்கா அப்படின்னு பாவமாக கேட்டான். நானும் வந்துட்டு என் தம்பி சொல்ல சொல்ல பண்ணிட்டு இருந்தேன். நானும் இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. நான் பண்ணுறப்ப தான் வந்துட்டு ஒரே சுதப்பலாக இருந்துச்சு. சரி என் தம்பி தானே சாப்பிட போகிறான்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா என்ன இலவ பண்ணுறீங்க அப்படின்னு வந்தாங்க. சாமிக்கு வச்சிருக்க நெய்யை வேற வந்துட்டு வெண்ணெய் பத்தலைன்னு சொல்லிட்டு அதை வேற போட்டு அடிவாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நட்ஸை தூவி டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு கொண்டு போய் என் தம்பிகிட்ட கொடுத்தா சூப்பர் தின்னுட்டு இருந்தான். நான் சாப்பிட்டு பார்த்தா வேக் என்ன இலை வீதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொண்டை பிரியாணி தான் பண்ணேன். எப்பயுமே வந்துட்டு என் தம்பி நான் எந்த பிரியாணி பண்ணாலும் கலாச்சிடுவான். சரி தொண்டை பிரியாணி வந்து கை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். என்ன புதினா சாதத்தில் சிக்கனை போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாச்சிட்டு இருந்தான். போடா பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி முடிச்சாச்சு. நான் பண்ண பிரியாணி காரமாக இருக்குன்னு எங்கள் அம்மா குருவிங்களுக்குலாம் தோசை விட்டு வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு அவமானம்னு சொல்லிட்டு லஞ்சுக்காக எங்கள் அம்மா மட்டன் பண்ணியிருந்தாங்க. நல்லா அமர சாப்பிட்டு ஈவினிங்காக ஐஸ்கிரீம்லாம் முடிச்சுட்டு நானும் என் தம்பி கோல்டு காஃபி குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோமா. அப்புறம் என் தம்பி அரைச்சி தர நான் கலக்க ஒரே கர்மமாக தான் இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக ஐஸ்கிரீம் போட்டு மேட்ச் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் குடிச்சிட்டு கழுவி வச்சுட்டு ஈவினிங்காக என் தம்பி வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டான். எனக்கு போக மனசே இல்லை. எதுக்குடா வந்த புண்ணாக்குங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு.